ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு வந்துக்குது என்ன கேம் பிளேன்னா இடியன் பைக் டிரைவிங் கேம்ல. அதுக்கு முன்னாடி இருங்க, அந்த சொப்பன சுந்தரி கேம் தானே, சொப்பன சுந்தரி கேம் நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது ஈவீரன் அது நான் போட மாட்டேன், அது எனக்கே தெரியும். ஏன்னா எங்கள் அப்பா என்னை செருப்பாலே வச்சுக்குவோம். ஓகே இருங்க, ஒருத்தன் கேம் பிளே ஒருத்தன். அதுக்கு முன்னாடி நான் காப்பியை குடிச்சிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணிங்க. அது முன்னாடி சொல்லிட்டேன்ல, இருங்க இன்ட்ரோ வந்து இப்போ போட மாட்டேன். இன்ட்ரோ நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் போட்டுருவேன். 2000 years later இங்கே இருக்கும். நடுவில் அந்த 2000 years later அது நான் சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் மக்களே அது ஒன்றும் இல்லை, சின்ன சவுண்டு தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ இது வேற ஒன்று. சரி, இந்த ஃபோனில் இந்த ஒரு பெரிய குழந்தைங்க இது. ஓகே, எங்கடா நடந்து போய்கிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க, நடந்து தான் போகிறேன் இப்போது. எதுக்காக இப்போ நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன்னா ஒரு சம்பவம் செய்ய போகிறேன். என்ன சம்பவம்டாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக திருடு போகிறேன். என்னத்த போலீஸ் வண்டியை திருடிட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் வர போகிறேன். என்னடா போலீஸ் வண்டி ஆட்டையை போட போறியான்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் இந்த பாருங்க போலீஸ் வண்டி இருக்கா, ஆட்டையை போட்டேன். மக்களே அந்த கரும்புக்கு ஆடு வந்துச்சு. ஸோ ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வண்டி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம தப்பிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சவுண்டு கம்மி பண்ணி வச்சுக்கலாம், ஏன்னா கொர்றன்னு சவுண்டு கேட்டுனே இருக்கும். அப்புறம் டைரெக்ட் பேச முடியாது நம்மளால். வெயிட் பண்ணிங்க, முன்னாடி எவ்வளோ கண்ணாமின்னு ஓட்டிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இருங்க என்னன்னு கேட்போம். நிறுத்துடா டாய். ஒரு போலீஸ்காரனை மதிக்காமல் இடிக்கிறிய வண்டியை. டாய் இருங்க இறங்கி போய் என்னன்னு கேட்டு வரேன் அவனை. அடே பிக்காளி பையனே, ஒருத்தனை எஸ்கேப் விட்டான், பரவாயில்ல. இந்த நாய் தான் கண்ணாமின்னான்னு ஓடிக்கிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணிங்க. இந்த என் வண்டியை ரபாஸ் எடுத்தால் தான் அவன் வண்டியை பிடிக்க முடியும். ஒரே 2 நிமிஷம் வெயிட் பண்ணி. அவனுக்கு பார்ட் பை பார்ட்டாக ஒரு ஒன்று ஆல்ரெடி நான் ஏங்க நான் பாட்டுக்கு சிவனே தான் அவனை பிளாக் பண்ணேன். இந்த கேரக்டர் நாய் வந்து வாங்கி கட்டிக்கினான். இருங்க, யாரானு போலீஸ்காரன் இல்லை, டுபாக்கோர் போலீஸ்காரன். நான் வரட்டா அப்படின்ற மாதிரி வரட்டாமே போயிட்டு வரேன். இவன் வாண்டடாக வந்து இடிச்சிட்டான், அதனால் இவனை மடிச்சு விட்டுருவேன். டுபாக்கோர் போலீஸுங்கிறதுனால இந்த வண்டியை மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கொண்டு போகணுன்னா நான் மாட்டிப்பேன். இப்போ நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஆமாம், ஏன்னா என்னை ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா வண்டியை திருடினா இப்போ அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான். இந்த கேம்லேருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும்னா எஸ்கேப்பெல்லாம் கிடையாது. இந்த கேமை பற்றியே எனக்கு சுத்தமாக தெரியாது. வாங்க இப்போ நம்ம பழைய வீட்டாண்ட போவோம். அதுக்கு முன்னாடி இந்த நாய் கரெக்டாக ஓட்டுறானா, நானே கண்ணாமினான்னு தான் ஓட்டுவேன். போலீஸ்காரன்றதுனால கண்ணாப்பின்னான்னு திருப்பிக்கலாம். ஆனால் போலீஸ்கார் நீங்கள் இதோட டேஞ்சராக ஓட்டுவானுங்க, அதுதான் பிரச்சனை. பயங்கர வேகமாக ஓடுவாங்க மக்களே. நம்ம இந்த வீட்டுக்கு ரைடு வந்துக்கிறோம். எதுக்காக ரைடு வந்திருக்கிறேன்னா, நான் ஒரு இன்ஸ்பெக்டர், அதனால தான் ரைடு வந்துக்கிறேன். கொஞ்சம் சவுண்ட் ஏற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. பக்கத்தில் யாருக்குள்ள நானே அந்த சொப்பன சுந்தரி நானே. அது ஒன்றும் இல்லை மக்களே, அந்த சவுண்டெல்லாம் கேட்காதீங்க. அது வந்து எங்கள் வீட்டில்
அப்படி தான் சவுண்டாக இருக்கும். நம்ம இந்த வீட்டில் இருக்க இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. வாங்க கிளம்புவோம். சாரா தெரியாமல் இடிச்சிட்டேன்டா. பட் ஆனால் போலீஸ்காரன்றவங்க இடித்தா தப்பில்லை. ஏன்னா அந்த நாய் எதுவும் சொல்லாது. இருங்க இந்த வண்டியை விட்டுருவோம். விட்டுட்டு இதோட நேராக ஓடிடுவோம். எங்கேயாவது எஸ்கேப் ஆகிட வேண்டியதா. ஏன்னா நம்ம துப்பாக்கூர் போலீஸுன்றது இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால் இங்கேருந்து யாராவது ஒரு நம்பருக்கு ஃபோன் அடிச்சு எஸ்கேப் ஆகிடுவோம். எஸ்கேப்னு சொல்கிறது அவ்வளோதான். என் கதையை முடிச்சிடுவோம் நீங்கள். அதுக்கு முன்னாடி இந்த கொரகொரா சவுண்டு தாங்க நமக்கு பிரச்சனையே. எவ்வளோ டைலாக் கொடுத்தாலும் கொரகொரான்னு வாய்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. மீன் வாயில் அப்படின்னு சொன்னால் கூட ஏங்க ஏன்னா பேச கூட விட மாட்டேன்றாங்க அந்த கிழட்டு பையன். இந்த கிராண்ட்பாவில் நிறைய வரும். இந்த மெயின் டோர் எஸ்கேப்பும் நான் போட்ட எஸ்கேப் ஹெலிகாப்டர் எஸ்கேப் இருக்கு இல்லையா, நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதுவும் எந்த மோடில், ப்ராக்டிஸ் மோடில். ஓகே, 6 நிமிஷத்துக்கு மேலே டைலாக் இந்த வீடியோ கிட்டத்தட்ட 30 நிமிஷம் ஆகிருக்கும். 30 நிமிஷம் ஆகிட்டுருக்கும். ஏன்னா இந்த ஏரியாவே சுற்றி காமிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வீடியோ. 1 மணி நேரம்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஏங்க இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு என்ன ப்ரோ வழக்கம் போல் சொல்ல போறியான்னா, ஆமாங்க சொல்ல மாட்டேன், சுட்டா என்னை கேலி பண்ணிடுவானுங்க. இல்லை இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாலே எல்லோரும் வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க. சார் சிங்கம் சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சிங்கம் சார் சும்மா பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சிங்கம் சார்? சரி ரைட்டு நான் வரேன் சிங்கம் சார். அதாவது மக்களே, இந்த ஜெயிலுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு சத்தியமாக தெரியாது. ஐயோ ஆல்ரெடி 7 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்ட் பை பார்ட்டாக போடலான்னா பார்ட் பை பார்ட்டாக போட முடியாது. ஏன் நைட்டு கன்றாவித்தனமாக எஸ்கேப் யாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கன்றாவித்தனமாக தான் எஸ்கேப் ஆவேன். நான் இந்த ஓரவிட்டே ஃபஸ்ட்டு எஸ்கேப் ஆகணும். இல்லைங்க ஓகே ஷார்ட் ரூட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். புது வீட்டுக்கு போகிறதுக்கு ஷார்ட் ரூட் அப்படின்னு நினச்சேன். ஒரு பொண்ணை இடிச்சிட்டேன். ஆத்தாடி சிங்கம் சார் பொண்ணா, அச்சாச்சோ வர்றா கைப்பல்ல. அச்சோ இந்த சிங்கம் சாருக்கு வேறு என் வீடு வேறு தெரியாதுல்ல, அதை மறந்துட்டேன். இருங்க கிழட்டு பையன் வரானா? இந்த கேமில் கிழட்டு பையனை வர வைக்க முடியும், ஆனால் எப்படி வர வைக்கிறதுன்னு தான் தெரில. வீடியோவை பார்க்கலாங்க. நானே வீடியோ போட ஆரம்பிச்சது இப்போ தான் பண்ணேன். அதுக்குள்ளேயே எனக்கு லைக்கு போடல. என்னடா பைக்கை வீட்டுக்குள்ளே எடுத்துன்னு வந்துட்டேன்னு நினைக்காதீங்க. ஆமாம் வீட்டுக்குள்ளே தான் எடுத்துன்னு வருவேன். நான் வெளியே ஃபுல்லாக நேலாக இருக்கேன். இன்னும் அந்த பக்கு போய் தொலைலைங்க. எனக்கு இந்த நைட் மோடு ஒர்க் ஆக மாட்டேங்குது. எனக்கு நைட் மோடு அதாவது ஃப்ரீயாக காற்று வாங்கினுங்கிற மக்களே. கீழே அண்டர்வேர் போனாமையா அடே அண்டர்வேர் போடுறா அப்படின்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் நான் போட மாட்டேன். ஏன்னா எனக்கு இப்படி தான் ஃப்ரீயாக இருக்குது. ஆமாம் ப்ரோ நானும் அப்படி தான் உட்காந்துக்கிறேன்னா நினைக்காம லைக்கை போட்டு போயிடுங்க. அப்புறம் அந்த ஒரு சப்ஸ்கிரைப் முடிஞ்சிச்சின்னா அந்த 300K சப்ஸ்கிரைபு ரீச் பண்ணணுன்ட்டு தான் நம்மளுடைய ஆசை. 300 கூட தேவையில்லை. அந்த 50 சப்ஸ்கிரைபரை அந்த 50 தட்டி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 50 பேர் இப்போயே தட்டி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம இன்னொரு சேனல்லையும் வீடியோ போடுவோம். அதுக்கு இன்றைக்கி கண்டென்ட்டு இல்லை. ஆல்ரெடி 15 நிமிஷம் தான் வீடியோ போடுவேன். 15 நிமிஷமா? ஆமாம் 13 நிமிஷத்துக்கு மேலே நான் என்றைக்குமே வீடியோ போட்டதே கிடையாது. ஓகே
இப்போ நான் கீழே இறங்க ட்ரை பண்ணேன். ஓகே, அந்த கொரகொரா சவுண்டு இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா கொரகொரா சவுண்டு கேட்டுச்சுனாலே நம்ம டைலாக் பேசுகிறத வந்து பார்த்திங்கன்னா கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஸ்பீக்கர் மேலே கை வச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் கொரகொரா சவுண்டுன்றது ஒன்று கேட்கவே கேட்காதுங்க. ஓகே, 10 நிமிஷத்தை நம்ம வீடியோ கடந்து போய்கிட்டுருக்கு. 1 மினிட்ஸுன்னு வேறு தெரியலையே. நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாய்ஸ் டைலாக் கொடுக்குறது நான் தாங்க உங்கள் சிஸ்டர்ஸ். சரி, ஓகேங்க. இப்போ நம்ம அந்த பழைய வீட்டுக்கு போயிட்டு அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு போனோம் இல்லையா, அந்த வீட்டில் அது அவன் திரும்ப விடுதான். அதனால் அவங்ககிட்ட துபாக்கூரா நான் தான் வந்துக்கிறேன்னு தெரியும். ஆனால் நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு தெரியாது அந்த நாய்க்கு. அதனால் இருங்க, வண்டியை இருங்க மேலே கொண்டு போய் விட்டுருந்தேன். என் ஜித்தி பார்த்துச்சுன்னா வச்சுக்கிங்களா, வண்டி மேலே இருக்குது. ஆத்தி வந்துட்டான் அப்படின்னு எஸ்கே போய் ஓடிடுவாங்க. இருங்க, அது இருங்க, பக்கமே நடக்கிற சவுண்டு கேட்குது. என் சித்தி தான் வருது. சித்தி வீட்டை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுனால கூப்பிட்டு வந்துக்கிறேன். நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டேன். வணக்கம், நான் தான் உங்கள் வீட்டை செக் பண்ணுறதுக்கு வந்துக்கிறேன். உங்கள் வீட்டில் லட்சக்கணக்கில் பணங்குதாமே, அதான் செக் பண்ணுறதுக்கு வந்தேன் சித்தி. ரைட்டு, கிளவி ஆடியை போட்டு ஓடிடுச்சு. கிளவி எப்படியோ அங்கே இருக்கிற போலீஸ் டீமை கூட்டினா வந்துக்கிறேன். துபாக்கூர் போலீஸ் டீமை அவங்க எடுத்துன்னு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்துன்னு போயிட்டு விட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ வரும், வெயிட் பண்ணுங்கள். இன்ட்ரோவை இப்போ என்னால் போட முடியாது. இப்பயே இந்த வீடியோ லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கடா. இருங்கடா, உங்களுக்கு ரெக்கார்டிங் வீடியோஸ் மட்டும்தானே போடுறேன், வெயிட் பண்ணுங்கடா காய்ஸ். இது நான் ஒரு டேட் ரெக்கார்ட் பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறது. ரிப்போர்ட்டிங் மக்களே, ஒரே ஒரு நிமிஷம் மக்களே, ஒரு சின்னதாக ஒரு பிரேக் கொடுத்துட்டு அப்புறம் வரேன் நான் உங்களுக்கு. மக்களே, வேறு இடத்துல இருக்காதீங்கன்னு பார்க்காதீங்க, ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ டைம் வர பிரேக்குன்னு சொல்லிங்க இல்லையா, நான் பிரேக் எடுத்துகிட்டு வரேன். அப்படியே மாம்பழத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க எங்கள் அம்மா. ஓகே, வண்டியை மேலே விட்டு வச்சுருக்கேன். இந்த போலீஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே கூட்டின்னு வந்துட்டேன். ஏன்னா இந்த வீட்டில் லட்சமாக பணத்தை அள்ளின்னு போனாங்க. ஸோ நம்ம லாங்கஸ்ட் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தாண்ட போது அந்த 13 நிமிஷம் 25 செகண்ட் தாண்டிடுச்சு. எஸ், ஓகே. ஆனால் அந்த கொரகொரா சவுண்டு மட்டும்தாங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அது மட்டும் அமைச்சிக்கோங்க. அது இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கேன் நான். இருந்தாலுமே நான் சவுண்டு கம்மி பண்ணி வச்சாலுமே நான் என் வாய்ஸ் சவுண்டு ஏற்றி தான் பேசுகிறேன் நான். ஓகே, இதோட லாங்கான வீடியோ வேணும் ப்ரோ, கண்டிப்பாக கொடுக்குறேன். இதோட லாங்கான வீடியோ லைவ் ஸ்ட்ரீமிங் வரும், அப்போ என்ன பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொரகொரா சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த 15 நிமிஷம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிக்க போகிறேன். எந்த இடத்துல போயிட்டு முடிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஹெலிகாப்டரானு தான் முடிக்க போகிறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாய் 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 சொன்னதுக்கப்புறமும் நம்ம சேனலில் வீடியோ எவ்வளோ அந்த கொரகொரா சவுண்டை கம்மி பண்ணி முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணி தான் கொடுக்குறேன். ஒரு
இருங்க இருங்க இருங்க, சவுண்டை கம்மி பண்ணிக்கிறேன் நான். ஓகே இப்போ 15 நிமிஷம் பக்கம் போயிடுச்சு. இதோட நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் கிராணி போடலான்ட்டு இருக்கேன். கிராணி வீடியோஸ் போனால் எங்கள் அப்பா ஒத்துப்பாரான்னு தெரில. ஓகே, இவிலன் அதை போடலாமா வேணாமா? ஏன்னா இப்போ தான் நான் தெரியாதம்மா. ஓகே, ஸோ இந்த பிளேஸ்லேருந்து நான் முடிச்சுக்கிறேன்.